வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் இவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிண்டே வென்யூ. என்ன சொல்கிறதுங்க, வென்யூ மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. கியா சோனட் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கியா சோனட் விட்டுட்டு கியா சிரோஸ்னு சொல்லி கியா நிறுவனம் எடுத்துகிட்டு வந்திருந்தப்போ நல்ல ஸ்பேசியஸாக கொண்டு வந்திருந்தாங்க, ஃபீச்சர் ரிச்சாக கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக வென்யூ மட்டும் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ காத்திருந்ததுக்கான பலன் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹிண்டே வென்யூ 2025 பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் இருக்க போது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டர்ஸான 3XO, நெக்ஸான், பிரஸா, சோனட் இது கூட எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் பேச போகிறோம். ஹிண்டே வென்யூ பற்றி மேக்ஸிமம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துருச்சு. இன்னி ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்-4 மீட்டர் எஸ்யூவி பேட்டில் அப்படின்றதே ப்ரோ, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் தான் இருக்குது. ஆமாம், ஆல்மோஸ்ட் 2013 ஸ்டார்ட் ஆச்சு இந்த சப் காம்பேக்ட் எஸ்யூவி ஈகோ ஸ்போர்ட் லான்ச் ஆகும் போது. இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் இப்போ ஒரு ரூலிங் மார்க்கெட்டாக இருக்குது. அதாவது எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது அப்டேட் வருது, ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, புது வண்டி வருது, ஃபேஸ் லிஃப்ட் வருது, இப்படியே போயிட்டு இருக்குது. யார் இந்த புது லீடர் அப்படின்ற அந்த பட்டம், அதுக்கான இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச நெக்ஸான் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸான் கிட்ட தான் இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தப்போ அவங்க ஆக்சுவலாக வந்து ஈவி வச்சு மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட், ஈவியோட சேல்ஸே அவங்க கிளப் பண்ணிக்கிறாங்க. ஈவி ரொம்ப நல்ல நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, அதை வச்சு கிளப் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ ஹிண்டே வென்யூ வைடர், டாலர், டெக்கியரா வந்து வைடர், டாலர், ஸ்ட்ராங்கர், ஸ்மாலர், ஷார்ப்பர் அப்படின்ற புதிய ஹார்லிக்ஸ் ரொம்ப எப்படி சொல்றதுங்க, ஒரு பேலன்ஸ்டான ஒரு வென்யூ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து சர்ப்ரைசிங்லி அந்த கார் வந்து ஆக்சுவலா வந்து அந்த சிஆர்டி இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்ஜினு. மைலேஜ் தரும், பவர் இருக்கும். பட் ஏன் அது அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் செல்லிங்காக இல்லைங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க். அது அண்டர் ரேட்டடாக வென்யூ ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது எனக்கு. இருந்துச்சு. காரணம் வந்து நிறைய பேர் வந்து லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அட்ரஸ் பண்ணாமே வச்சுருந்தாங்க. ஈவன் தான் ஃபீச்சர்ஸ் ரிச்சாக இருந்து வண்டி ரவுண்ட் நல்லாயிருக்கும். பட் அது பிரச்சனை இருந்ததான் செஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஆட்டோமேட்டிக்கும் கொடுத்துட்டாங்க. டீசல் ஆட்டோமேட்டிக் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஆமாம், அதுலேயும் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹிண்டே வென்யூ வந்து நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குவதற்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையா, இல்லை இப்போ கரண்ட்லேயே போகலாமா அப்படின்றத பற்றி தான் அந்த பாட்காஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிசைன் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அதாவது ஹிண்டே வென்யூ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்பை ஷாட்ஸ்லாம் வந்தப்போ நான் பார்த்தப்போ என்ன இது எக்ஸ்டரோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரௌச்சர்ஸ்லாம் வெளியே வந்துருச்சு. ப்ரௌச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே, இன்னும் வண்டி நம்ம நேரில் பார்த்தோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நேரில் இன்றைக்கி காலையில் வரும்போது வந்து ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தேன், நேரில் வரும்போது பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியல. என்னன்னா ஹிண்டையை பொறுத்த வரைக்கும் அந்த டிசைனில் வந்து எப்போவுமே ரொம்ப ஃபீச்சரிஸ்டிக்காக வந்து நிறைய எலிமெண்ட்ஸை போட்டுருவாங்க. இது எனக்கு அப்படி ஆயிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட் இப்போ வண்டியை நான் லைவாக பார்த்தப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி ஆகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது வந்து ஃப்ரண்ட்ல நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு டார்க் குரோமை போட்டு, ஆமா, அந்த ஒரு என்லைனோட அந்த கிரில் மாதிரி அக்ரெசிவா ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ஒரு இது மாதிரி இருக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கிட் பிளேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வர் இன்செட்ஸ் போட்டு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அதுல இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா முடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த கிரேட்டா என்லைனோட ஒரு வெர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, லைட்டா அந்த ஒரு வெர்ஷன் மாதிரி ஃப்ரண்டோட லுக் மட்டும் லைட்டா அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இந்த வண்டி ஓவராலா பாக்குறப்ப ஒரு மஸ்குலரான ஒரு லுக். நீங்க சைட்ல வந்து அதே 16 இன்ச் அலாய்ஸ் தான் கண்டினியூ பண்றாங்க. ரியர்ல 17 இன்ச் போகல, ஏன்னா கைலாக் 3XO எல்லாம் வந்து 17 இன்ச் போதும், 16 இன்ச்சே போதும். டயர் மாத்தும் போது ஊர்பட்ட செலவாகுது. ஆமா, 16 இன்ச்சே வாங்கும் போது வந்தவா இருக்கும், டயர் மாத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா சிரமங்களா இருக்கும். வெளியில எக்ஸ்டீரியர்னு பார்க்கும்போது அதே மாதிரி சைட் ப்ரொஃபைல்ல வந்து அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாடிங்ஸ், அந்த மஸ்குலர் எலிமெண்ட்ஸ், கேரக்டர் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ளே லைட்டா அப்படியே அந்த வீல் ஆர்ச்சுக்கு மேல இருக்கிற பல்ஜ் எல்லாம் பார்த்தா லைட்டா எக்ஸ்டரோட இது மாதிரி இருந்துச்சு. வீல் ஆர்ச் பேக் ஃப்ரண்ட்டும் லைட்டா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எக்ஸ்டரோட ஒரு மஸ்குலர் வெர்ஷன், பலினோட மஸ்குலர் வெர்ஷன் ஃப்ராங்க்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அது மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த குவார்டர் பனில் முடிச்சிருந்த விதம் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாமோடு இருந்துச்சு. அந்த கரெக்டாக வந்து இந்த ரியர் எண்டில் முடிச்சிருந்த விதம் சைடில் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் தோணுச்சு. ரியர் ப்ரொஃபைல் பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்பாயிலர் கொடுத்து கனெக்டிங் டெய்ல் லாம்ப்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, விமர்சிக்கக்கூடிய ஒரு டிசைன் கிடையாது, நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல்.
அடுத்து வந்து டைமென்ஷன் ரீதியான எவல்யூஷன் எப்படி இருக்குது, அதாவது பழைய ஹிண்டே வென்யூவும் புது ஹிண்டே வென்யூக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்தை பொறுத்த வரைக்கும் மோராரில் சிமிலராக இருக்குது. வித்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 mm ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து ஹைட்டில் வந்து 48 mm ஆட் ஆகிருக்கு. வீல் பேஸில் 20 mm ஆட் ஆகிருக்கு. ஏன்னா பெரிய டைமென்ஷன் சேஞ்சஸான்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ண முடியுமோ எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த டைமென்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு ரியர் சீட்டில் இருக்கக்கூடிய அந்த லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸோட பிரச்சனையே குறைச்சிருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குதுங்க. இப்போ டைமென்ஷனே மாறுது அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு நியூ கார் மாதிரி தானே ப்ரோ கணக்கு. இருக்கிற கார்ல நீங்க பம்பரை மாத்தி போடுறது வேற, ஒரு காரோட டைமென்ஷனே மாறுது அப்படின்னா உங்களுக்கு ஏரோடைனமிக் மாறும், எல்லாமே கம்ப்ளீட்டா மாறும்ல. அதாவது ஒரு 5 mm 4 mm டிஃபரன்ஸ் கொண்டு வராம நான்லாம் வந்து டைமென்ஷன் ரீதியாக மாறுதல் இருக்குன்னு தான் நினைச்சிருக்கேன். டைமென்ஷன் ரீதியாக ப்ளே பண்ணியிருக்காங்க, நல்ல மார்ஜினில் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ கேபின் கொஞ்சம் அகலமாயிருக்கு. ஸோ 2 அடல்ட் தாண்டி 3 அடல்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும்னு நினைக்கிறேன். பாப்போம் லைவ்ல கிடைக்கும். இன்டீரியர் டிசைன்லாம் பாத்தீங்களா? நல்லா சூப்பர் ஸ்டேரிங் வீல்லாம் நல்ல பாக்ஸியா போட்டு சூப்பரா இருந்துச்சு இன்டீரியர் டிசைன்லாம். அதாவது வந்து இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பரான ஒரு ப்ரொபோஷனில் இருக்குது. நீங்கள் இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கலாம், காம்படிட்டர்ஸ்க்கும் வென்யூக்கும் வந்து டைமென்ஷன் கம்பேரிசன் காமிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், வீல் பேஸில் ஆப்வியஸ்லி வந்து மஹிந்திரா 3XO வந்து பெட்டராக இருக்குது. அதேமாதிரி அகலத்துலேயும் அவங்க தான் பெட்டர், 1820 mm கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வென்யூ எங்கே பொசிஷன் ஆகுதுன்னா எங்கேயுமே ரொம்ப கீழேயும் இல்லாமல் ரொம்ப மேலேயும் போகாமல் ஒரு பேலன்ஸ்டான ஒரு டைமென்ஷனில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து உண்மையுமே வந்து உழைப்பை கொடுத்துருக்காங்க. 3XO பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் வைடஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வைடஸ்டான ஒரு கேபின், லாங்கஸ்டான ஒரு வீல் பேஸோட இருக்குது. பியூரான ஒரு ஸ்பேஸ் கிங் தான். பிரஸா வந்து டாலஸ்ட்டாக இருக்குது, ஒரு கிளாசிக்கான ஒரு பாக்ஸி ஸ்டான்ஸில். நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்யூ சிட்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. மஸ்குலராக ஃபீல் ஆகுது வண்டியை பார்க்குறப்போ. என்னன்னா தேவையற்ற டிசைன் எலிமெண்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக இப்போ பேச ஆரம்பிக்கலாம் ப்ரோ. என்ஜின் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி வந்து வென்யூ வந்து 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்ட் 1.5 லிட்டர் டீசல் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த 83 PS ப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் அண்டர் பவர்டாக தான் இருக்கும், ஸ்லக்கிஷாக தான் இருக்கும். பட் என்னன்னா ஒரு காமன் மேனுக்கு ஓகே, ஒரு காமன் மேன், ஒரு ஆஃபீஸ் போகிற லேடிஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் மோர் தென் எனஃபாவே இருக்கும். ஃபீச்சர்ஸ் ரிச்சாக நல்ல ஒரு அப் மார்க்கெட் ஃபீல், ஒரு நல்ல குவாலிட்டியான கார் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வாங்கணும்னு நினச்சா முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் நார்மலில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து டர்போ பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசிடி ஆப்ஷன் கிடைக்குது. பட் ஆஸ் ஃபார் அஸ் ப்ரௌச்சரில் பார்க்கும்போது அவங்க ஐஎம்டியை டிச் பண்ணிவிட்டு வெறும் மேனுவலில் மட்டும் ஸ்டிக் பண்ணுறாங்க போல். டர்போ பெட்ரோல்ஸில் மேனுவலில் மட்டும். டீசல் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ஃபைனலி வி ஆர் ஹேவிங் 6 ஸ்பீட் டார்க் ஆட்டோமேட்டிக். இந்த டிரான்ஸ்மிஷன்ஸ்லாம் பேசும்போது ஹிண்டை நிறுவனத்தோடது மட்டும்தான் வந்து அவங்களோட ஓன் டிரான்ஸ்மிஷன். நீங்கள் ஏஎம்டியாக இருக்கட்டும் அவங்களோட ஓன், டார்க் கவுண்டர் இருக்கட்டும் அவங்களோட ஓன் தான். ஆனால் மற்ற பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கவுண்டர் எய்சன்ஸ் தான் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் மெரலி அந்த ஃபியாட்டோட சப்சிடரி வந்து சோர்ஸ் பண்ணுறாங்க. என்ஜின் கம்பேரிஷன் காமிச்சிருக்கோம். அதில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட 3XO தான். அதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது. வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பவர் ட்ரெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டை வென்யூ, கியா சோனட் தான். ஏன்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட், டர்போ பெட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ டீசல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா டர்போ பெட்ரோல், எக்கனாமிக்கல் அண்ட் டார்க்கை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டீசல். அப்புறம் டே டு டே கம்யூட்க்கு அதிகமாக சிட்டி யூசேஜ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோலே மோர் தென் எனஃபாக தான் இருக்க போகுது. வேரியன்ஸோட லைனப் வந்து மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ HX அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, முதல்ல SX S அப்படி இருக்கும். இதை வந்து ஹிண்டை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து புது நாமன்கிளேச்சர். இது வந்து இனிமேல் வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூ பண்ணுவாங்க. வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் HX2, HX4, HX5 to HX10 வரைக்கும் இருக்குது. டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் வேரியன்ஸ் தான். HX2, HX5, HX7, HX10 இருக்குது. இதில் டிரான்ஸ்மிஷன் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்போ பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்கணும் அப்படின்னா HX5லேருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் HX6ல் கிடைக்குது. அப்புறம் வந்து HX7ல் கிடையாது. அப்புறம் 8 and 10ல் வந்து டிசிடி கொடுக்குறாங்க. இந்த டிரான்ஸ்மிஷனை நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து HX5லையும் HX10ல் மட்டும்தான் கிடைக்குது. ஓகே. டீசலே மொத்தமாக 4 வேரியண்ட்டுங்க. HX2, HX5, HX7, HX10 இதில் தான் கிடைக்குது. HX5லையும் 10ல் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் வருது. ஆமாங்க. அதுலேயும் டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னா உங்களுக்கு
மேனுவல் ஆப்ஷனே கிடையாது HX10ல. ஓகே. டர்போ பெட்ரோல் போனால் டிசிடி, டீசல் போனீங்கன்னா ஏடி. இந்த சிரோஸில் பண்ணாங்கல்ல அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிரைவிங் ஸ்டைலை பொறுத்தும் ஒவ்வொன்றும். பட் எனக்கு என்னன்னா எல்லா மாடல்ஸ்க்கும் வேரியன்ஸ் அப்படியே கொஞ்சம் வந்து சோஷியலைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். டாப் ஆஃப் த லைனில் மட்டும்தான் டார்க் கன்வெர்ட்டர் கிடைக்கும், டாப் ஆஃப் த லைனில் மேனுவல் எடுக்க முடியாது, இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். கரெக்ட். அப்படின்றது ஒருத்தர் கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், அவருக்கு ஆட்டோமேட்டிக் வாங்கணும்னு இருக்கும், ஃபியூச்சர்ஸே நமக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது நம்ம HX5 போனாலும் சரி, HX10 போனாலும் சரி, நமக்கு காசு வேஸ்ட் தானே. HX2ல கொடுத்துருக்கலாமே பேஸ் மாடல்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு தப்பாக பட்டுச்சு, அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஏன்னா சிரோஸ் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், அதில் வந்து அந்த வேரியன்ட்ஸோட லைனப் வந்து ப்ராப்பராக இல்லை. ஓகே. அது வந்து அந்த வண்டி அடி வாங்குறதுக்கான மேஜர் காரணமாக இருக்குது. வேரியன்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக பண்ணியிருக்க முடியும். பேசிக் மாடல் வந்து டர்போ பெட்ரோல் அஃபோர்டபுளாக இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த வேரியண்ட்டில் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸில் எதிர்பார்த்து போனீங்கன்னா எங்கேயோ ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓகே. அதையே தப்பு இதில் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம், மக்களோட ரிசப்ஷன் பொறுத்த இருக்குது. அடுத்து ஹிண்டாயோட ஒரு அவங்களோட விளையாட்டு மைதானம் இன்டீரியர்ஸ். கரெக்ட். இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையுமே செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு BMW பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஹிண்டாயோட லைட்டோட டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க, பார்த்தீங்களா? வச்சிருக்காங்க பேனோராமிக் டிஸ்ப்ளே. ஆமாம், 12.3 இன்ச்சில் வச்சிருக்காங்க. இப்போ வந்து போஸோட 8 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் டாப் ஆஃப் லைனில் கொடுக்குறாங்க. இங்கே நான் ஸ்டீரிங் நோட் பண்ணீங்களா? அந்த ஸ்டீரிங்கோட டிசைன் மாதிரி இருக்கு, பாத்தீங்களா? இது இந்த லேண்ட் ரோவர்ல கரெக்ட் பாத்திருக்கீங்களா? ஆமா, அதே மாதிரி பாக்ஸி ஸ்டீரிங் நடுவுல வெனியோட பேட்சிங்கும் இல்ல, ஹிண்டாயோட பேட்சிங் ஒரு டாட்டா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. ஆமா, நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்டீரியர் தீம்ஸ் மாறும் போல, அக்ராஸ் வேரியன்ஸ் வந்து அந்த இன்டீரியரோட கலர் தீம் கொஞ்சம் மாத்திருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடைக்குது ஃப்ரண்ட்ல. அப்புறம் அந்த சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, அதாவது அந்த காஃபி ஹோல்டர்ஸ்லாம் வச்சு அது ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த சென்டர் கன்சோல். அந்த கியர் நாப் மாற்றிருக்காங்க, நல்லா இருக்கு. இதை தாண்டி வந்து ரியர் சீட்ஸில் வந்து வென்டிலேஷன் கொடுக்கல. ரியர் சீட்ஸில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு, ப்ராப்பரான ஹெட் ரெஸ்ட்ஸு இந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. ரியரில் ஏசி வென்ஸ் சார்ஜிங்கோட வருது. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பட் லைவாக பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ஒரு நேவி கலரில் போயிருக்காங்க ஒரு சில மாடல்ஸில், அப்புறம் கிரே இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. அந்த காஃபி டேபிள் சென்டர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக பார்க்கும்போது. இவங்க அடுத்த ஸ்டெப் இந்த கேம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்டீரியர் எப்பயுமே வந்து ஹுண்டாய் நீங்கள் காம்படிட்டே பண்ண முடியாது அந்த பிராண்ட்னாலையும், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எல்லாருமே வந்து பேனோராமிக் சன்ரூஃப் இருக்கான்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பேனோராமிக் சன்ரூஃப்ல இல்லைப்பா, நார்மல் சன்ரூஃப் தான். இவன் பெரிய மனுஷன் ப்ரோ. ரொம்ப ஃபங்க்ஷனலாக ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், அதான் பார்க்கறதுக்கு போரிங்கான டிசைனாக இருக்கக்கூடாதுன்னு நல்லாவே தெரியுது. அவன் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்கும் ப்ரோ. இன்டீரியர்ல தெரியல, ஹிண்டையும் கியாவையும் அடிச்சுக்கவே முடியாது. நல்லா இருக்கும் பிளாஸ்டிக் குவாலிட்டி இதில். சரி, இதை பற்றி பேசினதுக்கு அப்புறம் இந்த முக்கியமான ஃபேக்டர் ஒன்று இருக்கு, சேஃப்டி. ஆமாம், அதாவது ஹிண்டே கியாவோட அந்த K2 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த வென்யூ வந்து வடிவமைச்சு எடுத்து வந்திருந்தாங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனில் 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, ESP எல்லா சேஃப்டி அசஸ் ஃபீச்சர்ஸுமே இருந்தாலும் எல்லாத்துக்குமே பில்ட் குவாலிட்டி மேலே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா ஹிண்டே அண்ட் கியா வந்து SP2i அப்படின்னு சொல்லி ஒரு டினோட் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவோட பிளாட்ஃபார்மை. ஃபாரின் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த SP2 அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னா இந்த அல்ட்ரா ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வந்து பயன்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே. ஹார்ட் ஸ்டம்ப்ஸ் குறைவாக இருக்கும். பட் இந்த டைம் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கா? எக்ஸ்டர் வாங்கல, சிரோஸ் வாங்கிருச்சுங்க. சிரோஸ் வாங்குச்சு. ஓகே, சிரோஸ் வாங்கிருச்சு. ஒரு நிமிஷம் அந்த ஹார்ட் ஸ்டம்ப்ஸ் பற்றியும் பேசணும்னு நினச்சேன். சாசிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ, அதாவது அட்வான்ஸ்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 35%லேருந்து 46% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹார்ட் ஸ்டாம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ வந்து அதை வந்து 10% பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து எனக்கு தெரிஞ்சு இது கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் சீக்கிரம் வந்தாலும் வரும். பட் ஒரு 5 ஸ்டார் கேப்பபிளாக எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சேஃப்டி ரீதியாக அதுதான். மற்றபடி வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் ரிமைன்ஸ் சேம்ங்க. பூட் ஸ்பேஸ் வந்து 350 லிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அப்ராக்சிமேட்டாக தெரிய வந்திருக்கு. பட் எக்ஸாக்டாக பூட் ஸ்பேஸ் பற்றி ரிவீல் ஆகலை. 60/40 ஸ்பிளிட்டப்லாம் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்டான ஒரு கேபின் ஸ்பேஸ் அண்ட் ஃபீச்சர்ஸோடு தான் இது வருது. எக்ஸ்டீரியர் கலர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துருக்குது.
உங்களுக்கு மிஸ்டிக் சஃபயர், டிராகன் ரெட்ங்க, ஹாசல் ப்ளூ, டைட்டன் கிரே, அட்லாஸ் ஒயிட்டுங்க, அபிஸ் பிளாக் ரூஃபோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 4, 5 மீடியா டிரைவ் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நவம்பர் 7, 8 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போறீங்களா? போகிறோம் நவம்பர் 7, 8. ஸோ வேர் டஸ் தி வென்யூஸ் ஸ்டாண்ட், அதாவது ஃபைனல் வேர்டிக்டாக நம்ம பேசணும்னா 3XR பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல், நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் அண்ட் ஸ்போர்ட்டியஸ்ட்னு சொல்லலாம், பிரஸா பொறுத்த வரைக்கும் ரிலையபிள் அண்ட் அப்ரைட்டுங்க, சோனட் பொறுத்த வரைக்கும் ஸ்டைலிஷ் அண்ட் ஃபியூச்சரிஸ்ட்னு சொல்லலாம். வென்யூ ஹியர் கம்ஸ் த மோஸ்ட் பேலன்ஸ்டு எஸ்யூவி. இதெல்லாம் எடுத்து எதெல்லாம் பீப்புள் குறை சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. நிறையா பேர்த்துட்டு ஹிண்டை வென்யூக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அது ஹோப்ஃபுல்லி வந்து நம்ம கன்சல்டேஷன் வரும்போது நிறைய பேருக்கு சொல்லியிருந்தோம் ஹிண்டை வென்யூ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது நடந்துருச்சு. ரிஃபைன்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் பில்ட் ஃபார் எவ்ரிடே இந்தியன் அப்படின்ற மாதிரி. ஐ ஹோப் ஹிண்டை வென்யூ பற்றி மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். திரும்ப வந்து தீம் மாற்றிருக்கோம், லைட்டிங் கொஞ்சம் மாற்றிருக்கோம், இதுவும் ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்கள். சரிங்க, நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமணத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சகச்சரம் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாரா டேக் கேர், பை.